வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேரியபிள்ஸ் சியில் டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் இருக்குது, நம்ம என்னென்ன டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து இன்ட்ரோடக்ஷன் டு சின்ற வீடியோ வந்து பார்க்காம இருந்தீங்கன்னா ஸோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க்கில் போயிட்டு நீங்கள் வந்து இன்ட்ரோடக்ஷன் டு ஸோ சியோட இன்ட்ரோடக்ஷன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அதோடைய டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் அதில் வந்து இந்த வீடியோஸில் வந்து நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ப்ரொசீஜரல் ஓரியன்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொன்னேன் சிங்கிறது. ஸோ ஒன்றும் இல்லைங்க, உங்களுடைய ரிலேட்டிவ்ஸை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, ஸோ அந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடக்குது, ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு உங்களுடைய முறைப்படி என்ன பண்ணுவீங்க, ஸோ அவங்க வீட்டுக்கு போய் நீங்கள் வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து இன்வைட் பண்ணுவீங்க, நீங்கள் கூப்பிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த சிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொசீஜராக என்ன பண்ணுதுன்னா ஒரு ஃபங்க்ஷனையோ இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டிஸையோ இல்லை ஒரு ரொட்டீன் சப்ரொட்டீன்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டோகால்ஸ் எல்லாமே வந்து அது ஒரு ப்ரொசீஜராக அதை போய் கூப்பிட்டா மட்டும் அதோடைய ஒர்க் வந்து ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதோடைய வேலை மட்டும் செய்யும் எப்போது அதோடைய கூப்பிடும்போது மட்டும்தான். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ப்ரொசீஜரல் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லணும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் பார்க்க போகிறோம். என்னென்னா டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ். ஸோ இங்கே பாருங்கள், சியில் வந்து கமெண்டிங் லைன் வந்து நீங்கள் சிங்கிள் லைன் வந்து கமெண்டிங் லைனாக இருந்தாக்கா டபுள் ஸ்லாஷ் அப்படி போட்டுக்கோங்க. ஸோ ஆஃப் லைன்ஸ் வந்து நான் வந்து கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஸ்லாஷ் ஸ்லாஷ் இப்படி பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே நீங்கள் என் நம்பர் ஆஃப் லைன்ஸ் நீங்கள் எத்தனை லைன்ஸ் வேணால் அடிச்சுட்டு போகலாம். ஸோ இது வந்து கமெண்டிங் லைனில் தான் இருக்கும். இதே பார்த்தீங்கன்னா நீங்கள் டபுள் ஸ்லாஷ் கொடுத்துட்டு நீங்கள் என்டர் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அந்த டபுள் ஸ்லாஷ் லைனுங்கிறது அது மட்டும்தான் கமெண்டிங் லைனாக மாறும். ஆனால் இதே நீங்கள் வந்து இந்த ஸ்லாஷ் ஸ்டார்க்குள்ளார நீங்கள் எது கொடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா கமெண்டிங் லைனில் தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு நான் வந்து சொல்லிடுறேன். லோக்கல் வேரியபிள், அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா குளோபல் வேரியபிள், அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் வேரியபிள், அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் வேரியபிள், ஆட்டோமேட்டிக் வேரியபிள்னும் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக் வேரியபிளுங்கிறது ஒன்றும் இல்லைங்க, நம்ம குளோபல் வேரியபிளில் தான் வந்து ஸோ அதை வந்து ஆட்டோமேட்டிக் வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ குளோபல் வேரியபிளை வந்து நம்ம வந்து என்ன வேரியபிள்னு சொல்லலாம்னா ஆட்டோமேட்டிக் வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து லோக்கல் வேரியபிள்னால் என்ன அப்படின்னா நம்ம வந்து சியில் வந்து ஒரு ஃபங்க்ஷன்ஸ் கொடுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து பேசிக்ஸாக ஃபங்க்ஷன்னாவே என்னன்னு தெரியாது. ஸோ ஃபங்க்ஷன்னா நம்ம வந்து எப்படி டிக்ளேர் பண்ணணும், நம்ம இந்த ப்ரோக்ராமிங் இதில் எந்த ஒரு ஐடியா எந்த ஒரு கான்செப்டுமே எனக்கு தெரியாது அப்படின்னா ஸோ குழம்பிக்காதீங்க, நீங்கள் எந்த டென்ஷனும் ஆகாதீங்க. ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வாய்டுங்கிறது என்னென்னா இட் ரிட்டர்ன்ஸ் நத்திங். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து கூப்பிட்றதுக்கு என்னென்னா அதுக்கு ஏதாவது தொடங்கணும் இல்லைங்களா. நீங்கள் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு ஏதோ ஒரு காரணமாக இருக்கும், இல்லை ஏதோ ஒன்றுமே இல்லை. நம்ம வந்ததே பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லாத எம்டி ஸ்பேஸ்லேருந்து தான் நம்ம இவ்வளோ பெரிய எர்த்துக்குள்ளே வந்திருக்கோம். ஸோ ஏதோ ஒன்று நடக்குதுன்னா அது ஒன்றுமே இல்லாத ஒரு பொருள்லேருந்து தான் வரும். ஸோ அதுதான் வந்து நம்ம இந்த வாய்டு அதே மாதிரி ஒன்றுமே இல்லாத பொருள் தான், ஒரு நத்திங். இதில் ஒரு ரிட்டர்ன் டைப் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். வாய்டு ரிட்டர்ன்ஸ் நத்திங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு பேர் இருக்கும், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் உங்கள் ரிலேட்டிவ்ஸில் என்ன ஒரு ஃபங்க்ஷன் இருந்தாலும் எல்லாத்துக்குமே ஒரு பேர் இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கோங்க. அந்த ப்ராசஸ் நடக்கக்கூடிய பேர் வந்து என்னவோ ஸோ அதுக்கு ரிலேட்டடாக வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ சம்திங் நான் வந்து அடிஷன் பண்ண போகிறேன் அப்படின்னா ஆடுன்னு கொடுத்துக்கிறேன், இல்லை சப்ராக்ஷன்னா நான் சப்ராக்ஷன் சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ அது உங்களுடைய விருப்பம் தான். ஸோ உங்களுக்கு இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த ஃபங்க்ஷனை வந்து நீங்கள் அதுக்கு ஒரு பேரை நீங்கள் வந்து
வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் அதுக்கப்புறம் ஸ்கோப் வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இதுதான் ஒரு ஃபங்க்ஷனுடைய ஒரு ஓவரால் ஸ்ட்ரக்சர் பாடின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேஸ்க்குள்ளார வந்து நம்ம எந்த ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா லோக்கல் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து வேரியபிள் டிக்ளரேஷன்ஸ்னால் எப்படின்னே நமக்கு தெரியாது. நான் வந்து இன்டீஜர் a = 20 அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வேரியபிள்னால் எப்படின்னா இன்டீஜர் இந்த மாதிரி வந்து ஃப்ளோட் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நமக்கு வந்து டேட்டா டைப்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ நம்ம வந்து அந்த டேட்டா டைப்ஸை வந்து ஃபஸ்ட் தெரிஞ்சுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்டீஜர்னால் என்னென்னா நம்பர்ஸில் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறதுக்காக இன்டீஜர்ஸ். ஃப்ளோட் வந்து எதுக்காக அப்படின்னா நமக்கு வந்து நம்பர்ஸ்லேயே வந்து டெசிமல் பாயிண்ட்ஸில் வச்சு வந்து நம்ம வந்து ஃப்ளோட் யூஸ் பண்ணுவோம். ஸ்ட்ரிங்ஸ் கேரக்டர் எல்லாம் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கேரக்டருங்கிறது சிங்கிள் லெட்டர் மட்டும் ஏபிசிடி லெட்டர்ஸில் நம்ம ஏதாவது ஒரு எழுத்து யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது கேரக்டர். ஸ்ட்ரிங்ஸ்ன்றது என்னென்னா நான் என்னுடைய பேர் இல்லை உங்களுடைய பேர் அப்படி ஆல்ஃபபெட்டிக்ஸில் வர எவ்வளோ பெரிய பிக் லெட்டர்ஸாக வேணா இருக்கட்டும் நம்ம வந்து அந்த ஸ்ட்ரிங்கிற டேட்டா டைப்பால் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டேட்டா டைப். நம்ம வந்து வேரியபிள் வந்து எப்படி டிக்ளரேஷன் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டேட்டா டைப் தேவை. ஸோ நான் வந்து ஒரு நம்பர் டிக்ளேர் பண்ண போனேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு இன்டீஜர் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப் கண்டிப்பாக தேவை. ஸோ நான் இன்டீஜர் அப்படின்னு சொல்கிறேன். இன்டீஜருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஏதோ ஒரு வேரியபிள் அது வந்து அந்த வேரியபிள் வந்து எந்த இடத்துலையும் இது யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது, அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஈஸ் ஈக்குவல் டு அப்படின்னா அசைன் பண்ணுறோம். இந்த வேரியபிளுக்கு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அசைன் பண்ணுறோம். ஸோ ஈக்குவல் 10 அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து லோக்கல் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளார நம்ம வந்து வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸப்ட் மெயின் ஃபங்க்ஷனை தவிர எந்த ஒரு ஃபங்க்ஷன்லேயும் நம்ம வேரியபிள்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணுறோமோ ஸோ அதுதான் வந்து நமக்கு வந்து லோக்கல் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லோக்கல் வேரியபிளுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது குளோபல் வேரியபிள்ங்கிறது என்ன? ஸோ இன்டீஜர் நம்ம மெயின் ஃபங்க்ஷனில் எந்த ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணாலுமே அது வந்து குளோபல் வேரியபிள்னு சொல்லலாம், இல்லை அது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் வேரியபிள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள், இன்டீஜர் மெயினுங்கிறது மெயின் மெத்தட், மெயின் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? அடுத்தது நம்ம வந்து ஸ்டாட்டிக் வேரியபிள். ஸோ ஸ்டாட்டிக் வேரியபிள்னால் என்ன அப்படின்னா நம்ம வந்து மெயின் ஃபங்க்ஷன் ஸ்டாட்டிக் வேரியபிள் வந்து ஃபர்ஸ்ட் எங்கெங்கெல்லாம் டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளாரையும் டிக்ளேர் பண்ணிக்கலாம், எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளாரையும் டிக்ளேர் பண்ணிக்கலாம், எந்த ஒரு மெயின் மெத்தடுக்குள்ளாரையும் டிக்ளேர் பண்ணிக்கலாம். நீங்கள் பாருங்கள், இது வேற ஒரு ஃபங்க்ஷனு, இது வந்து ஒரு மெயின் மெத்தடு. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, மெயின் மெத்தடும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸில் வந்து பார்க்கலாம், நமக்கு வந்து கிளியராக புரியும். ஸோ ஸ்டாட்டிக் வேரியபிள் வந்து நம்ம எங்கே வேணால் டிக்ளேர் பண்ணிக்கலாம் சொல்லியாச்சு. ஸோ ஸ்டாட்டிக் வேரியபிளுங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேரியபிளை நம்ம வந்து டிக்ளேர் பண்ணும்போது மட்டும்தான் அந்த வேரியபிள் என்ன ஆகும்னா நம்ம இதே இன்டீஜர் ஏ அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச பிறகு அந்த மெமரியில் போயிடும், அந்த மெமரியிலேருந்து இருக்காது, அந்த வேல்யூஸில் எதுவுமே இருக்காது. ஆனால் ஸ்டாட்டிக்ங்கிற வேரியபிள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து அந்த ப்ரோக்ராம் முடிகிற வரையிலுமே அந்த வேரியபிள் வந்து அதுக்கு அப்படியே வச்சுருக்கோம். இது இன்டீஜர் மெயினில் இங்கே பாருங்கள், கம்பைலர் வந்து எங்கே மெயின் இருக்கோ போய் தேடும், அதுக்கப்புறம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஸோ இங்கே வந்து இன்டீஜர் ஏ இந்த மாதிரி 10ன்னு இருக்கா, ஸோ இங்கே வந்து எங்கெங்கெல்லாம் 10 இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே மட்டும் வேலை செய்யும். அதுக்கப்புறம் அப்படியே எதுவுமே வேலை செய்யாது. நம்ம எங்கெங்கெல்லாம் கூப்பிட்டுருக்கோமோ, எங்கெங்கெல்லாம் ஒர்க் அதுக்கு அசைன் பண்ணியிருக்கோமோ அப்போ மட்டும் வந்து அது வேலை செய்யும். ஆனால் ஸ்டாட்டிக் வேரியபிள் அப்படி இல்லை. ஸோ ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிற பிகினிங்லேருந்து ஃபங்க்ஷன் எண்டிங் முடிகிற வரையிலுமே ஸோ அதோடைய ஒர்க் வந்து என்னென்னா எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக அந்த வேரியபிள் வந்து சொன்ன அடுத்த செகண்டே ஒர்க் ஆகுற மாதிரி ஸோ ரெடியாக வச்சுக்கும். ஸோ
ஸோ அதுதான் வந்து ஸ்டாட்டிக் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நம்ம வந்து எங்கே வேணாலும் டிக்ளேர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து மெயின் ஃபங்க்ஷனில் வந்து டிக்ளேர் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்கோப்புக்குள்ளார இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்டீஜர் எப்போ பார்த்தாலும் இன்டீஜராகவே கொடுக்குறேன். ஸோ float b is equal to 100.1 or anything like இப்போ எல்லாருக்கும் பிடிச்சது இந்த 2.0 அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ அகெயின் இப்போ வந்து ஸ்டாட்டிக் இன்டீஜர் மட்டும் தான் கொடுக்கணும்னு இல்லை. ஸோ நீங்கள் ஃப்ளோட்டும் கொடுத்துக்கலாம், கேரக்டரும் கொடுத்துக்கலாம், ஸ்ட்ரிங்ஸ் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். வேரியபிள் டிக்ளரேஷனில் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் கொடுத்துக்கணும். ஆனால் c is equal to, ஸோ நான் வந்து 25 என்னுடைய கான்ஸ்டன்ட் ஸ்டாட்டிக் வேரியபிள் இதுதான். ஸோ c is equal to நான் வந்து 25 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன்னா இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து எண்டிங் வரலையுமே இந்த வேரியபிள் வந்து இதோட இதுக்குள்ளே ஒர்க் பண்ணுற மெமரியிலேருந்து எரேஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து ஸ்டாட்டிக் வேரியபிள் அப்படிங்கிறது இது வந்து யூஸ் பண்ணுறோம். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எக்ஸ்டர்னல் வேரியபிள். எக்ஸ்டர்னல் வேரியபிள்னால் என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேரியபிள் வந்து ப்ரோக்ராம் வெளில கொடுத்துட்டு அதே பேஜ்லேயே வெளில கொடுத்துட்டு நம்ம வந்து ப்ரோக்ராமுக்குள்ளே யூஸ் பண்ணிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், முக்கால்வாசி 90% அதுதான். ஆனால் வந்து வேறு ஒரு ஃபைலில் வந்து நம்ம வந்து சேவ் பண்ண போகிறோம். பார்க்கலாம் வாங்க. ஸோ எக்ஸ்டர்னல் வேரியபிள் வந்து நம்ம வந்து வெளியே போய் எப்படி சேவ் பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ நான் வந்து ஒரு எம்டி டாக்குமெண்ட் நீங்கள் ப்ளஸ் கொடுத்தேன்னா எனக்கு இன்னொரு டாக்குமெண்ட் வந்து கண்ட்ரோல் லைன் கொடுத்தனால எனக்கு இன்னொரு டாக்குமெண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த டாக்குமெண்ட்டில் வந்து நான் ஒரு வேரியபிள் வந்து சேவ் பண்ண போகிறேன். அது எப்படின்னா எக்ஸ்டர்ன் int a is equal to something 100 1000 அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ நான் இதை வந்து எப்படி சேவ் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ external file dot h ங்கிறது இந்த ஒரு ஹெட்டர் ஃபைல் மாதிரி நம்ம வந்து சேவ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் சேவ் பண்ணிக்கிறோம். ஓகே, இங்கே வேரியபிள்ஸ் டாட் சியில் இங்கே பாருங்கள் கலர் மாறிடுச்சு. இங்கே வேரியபிள் டாட் சியில் இங்கே வந்து எக்ஸ்டர்னல் வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ எல்லா ப்ரோக்ராம்லுமே பார்த்தீங்கன்னா ஹேஷ் இன்க்ளூட் stdio.hங்கிறது நம்ம வந்து பேசிக்காக வந்து ஃபர்ஸ்ட் லைனாக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஏன் யூஸ் பண்ணுவோங்கிறது நான் இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் சொல்லிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், இங்கே வந்து ஹேஷ் இன்க்ளூட் இந்த ஃபைலோடைய நேம் என்ன, நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபைல் சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இங்கே வந்து எக்ஸ்டர்னல் ஃபைல் டாட் h, ஸோ இதை வந்து கோட்ஸ்குள்ளார நம்ம வந்து சேவ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி ஹேஷ் இன்க்ளூட் stdio.h மெயின் மெத்தட் வந்து கூப்பிடணும். ஸோ மெயின், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் மெத்தட்குள்ளார நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா printf. ஸோ ஒரு ஃபார்மேட் printfங்கிறது print ஃபார்மேட். ஸோ என்ன ஃபார்மேட்டில் நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து டபுள் கோட்ஸ்குள்ளார கொடுத்துக்கிறோம். ஸோ மை எக்ஸ்டர்னல் வேரியபிள் இஸ், நம்ம வந்து %d கொடுக்கணும். ஸோ %d எதுக்காக அப்படின்னா, ஸோ இன்டீஜர்னால் %d, இதே வந்து ஃப்ளோட்டாக இருந்தால் %f, இதே வந்து கேரக்டராக இருந்தால் %c. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி அக்கார்டிங்லி டேட்டா டைப்ஸ் தகுந்த மாதிரி ஸோ அந்த பர்சன்டேஜ் இது வந்து நீங்கள் வந்து நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கே வந்து ப்ரோக்ராம் போட உங்களுக்கே ஈஸியாகிடும். இது வந்து நம்ம என்ன நெக்ஸ்ட் கம்மா, ஸோ என்ன வேரியபிள், நம்மளுடைய வேரியபிள் வந்து எக்ஸ்டர்னல் ஃபைலில் வந்து நம்ம என்ன சேவ் பண்ணி வச்சுருக்கோம் a அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து 1000 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டிக்ளேர் பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அடுத்தது வந்து இன்டிஜர் மெயின்னால இது வந்து ரிட்டர்ன் 0 அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இதை வந்து சேவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து வாங்க ரன் பண்ணி பார்க்கலாம். gcc variables.c, இப்போ வந்து டாட் ஸ்லாஷ் அவுட்புட் வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா,
./a.out. எந்த ஒரு ப்ரோக்ராமுக்குமே நீங்கள் வந்து சி வந்து ரன் பண்ணிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எல்எஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏ அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ பாருங்கள் ./a.out. மை எக்ஸ்டர்னல் வேரியபிள் இஸ் 1000. ஸோ இங்கே பாருங்கள், மை எக்ஸ்டர்னல் வேரியபிள் இஸ் 1000. நான் வந்து இந்த 1000ங்கிறது வேறு ஒரு ஃபைலில் தான் சேவ் பண்ணேன். ஆனால் ரன் பண்ணி அவுட்புட் வந்தது எங்கே இடம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெயின் மெத்தட் எங்கே இருக்கோ ஸோ அந்த பிளேஸில் நமக்கு வந்து அவுட்புட் வந்துடுச்சு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.